புரியல. என்ன பேப்பரை தலைகீழா பிரிண்ட் பண்ணிருக்காங்க? பேப்பரை தலைகீழா பிரிண்ட் பண்ணல, நீங்க தான் தலைகீழா படிச்சிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியும். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு டெஸ்ட் பண்ணேன். அது சரி. ஆமா, என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சீங்க? நீயும் புதுவாத்தியாரும் இந்த ஊர்ல ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா? இங்க குழிய தோண்டி கிணறு ஆக்கிறாத, அப்புறம் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் இங்க வந்து தண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன நான் கேள்விப்பட்டது உண்மையா? காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அவ்வளவுதானே? சரி, வர்ற பௌர்ணமிக்குள்ள உங்க 2 பேருக்கு நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். அறிவிப்பு அறிவிப்பு. இன்னைக்கு பௌர்ணமி. நம்ம ஊர் வழக்கப்படி ஊர் மக்கள் யாரும் சாயந்தரம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம்னு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இன்னைக்கு பௌர்ணமி. எப்படியாவது பாம்பை ஃபாலோ பண்ணி நாகரத்தனத்தை அடிச்சிட வேண்டியதுதான். ராஜா இவன இன்னைக்கு பௌர்ணமி வெளியே போக கூடாது தண்டோரா போட்டுருக்காங்கல்ல, ஊர் சுத்த போனியா? வா, உன்னை கட்டி போடுறேன். வேணா
என் வைஃபுக்கு எப்படி இருக்கு? இப்ப எதுவும் சொல்ல முடியாது சார். உங்க மனைவிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ஆனா குழந்தையோட கண்ணு நீல நிறமா இருக்கு. நீல நிறம்? ஆமா, பாம்போட கண்ணு மாதிரி. பாம்போட? வேலு, வேலு, என்னங்கம்மா? இந்த ஸ்கூலுக்கு போ. பாப்பா தான் படிக்கணும், நான் படிச்சு பட்டம் வாங்கிட்டேன். பாப்பா வத்தா இன்னைக்கு பாப்பாவை அழைச்சிட்டு போக ரிக்ஷா வரல. நீ அவளை ஜாக்கிரதையா கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வா. சரிங்கம்மா. வேற இதை தூக்கிட்டு லொங்கு 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 லொங்குன்னு 1.5 மைல் நடக்கணும். ராணி, சீக்கிரமா ஸ்கூலுக்கு புறப்படுமா. அலங்காரத்துல எல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. ராணி பாப்பா இல்ல, அது பாம்பு மாதிரி நெளிஞ்சு 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 வந்துச்சு. அவ பார்த்து நான் பயந்து கத்துக்கிட்டேன். ராணி, வேணும் சொல்றதெல்லாம். அம்மா, நான் டான்ஸ் கத்துக்கிறேன்ல, அது மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு வந்தேன். அத பார்த்து இந்த வேலை கத்திருச்சு. ஐயோ, எதுக்கு கத்துறதுன்னு ஒரு விவசாயே கிடையாதா? உனக்கு வேற வேலையே இல்ல. ஹலோ, நான் ரவி பேசுறேன். நான் தான் சுனிதா பேசுறேன். என்ன விஷயம்? அந்த நாகரத்னத்தை விற்க போறது சம்பந்தமா ஒரு பார்ட்டியை பார்க்க போறதா சொன்னீங்களே. அவரை பண்ணணும், நான் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்காகத்தான் நானும் மந்திரமுக்தியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். நம்ம 3 பேரும் போய் பார்ட்டியை பாக்குறோம். நம்ம கிட்ட இருக்கிற நாகரத்னத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டா அவர் கேஷா பணம் கொடுக்கறதா சொல்லி இருக்காரு. வெரி குட். வச்சிரு. 5-6 வருஷமா நானும் என் பார்ட்னரும் உன்னை விற்க முடியாம எவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ உன்னை வித்து கோடி கோடியா பணமாக்க போறேன். இல்ல, என்ன வர்றேனே? என்ன மட்டும் விட்டுட்டு நீ மட்டும் தனியா போறிய? ராணி, நான் ஒரு அவசரமான வேலையை போயிட்டு இருக்கேன். நான் உன்னை போக விட மாட்டேன். நான் உன் கூட தான் வருவேன். ராணி, நாளைக்கு நிறைய வேலை இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேன். என்னங்க, அவதான் பிரியமா உங்க கூட வரேன்னு சொல்றாளே, கூட்டிட்டு போங்களேன். நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. யாருக்கு அது கை காட்டி நம்ம காரை நிறுத்துறது? அவன்தான் என் ஃப்ரெண்டு. குழந்தை ரொம்ப அழகா இருக்கு. யாருது? என் குழந்தைடா. பேர் என்னம்மா? ராணி. ஏனவி, உன் டாக்டர் கண்ணு ரெண்டுமே நீல நிறமா இருக்கு. குழந்தைல இருந்தே அப்படிதான்டா. சட்டசபையில கேக்குற மாதிரி கேக்குற. குழந்தை பயப்படுற அளவுக்கு நீ அசிங்கமா இருக்குல்ல, அந்த பக்கம் தள்ளி உட்காந்து. பயப்படாத ராணி, நீ ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறியா? முதல்ல அந்த ஆளுக்கு, அடுத்தது உனக்கு, கடைசியில டாடி. என்னமா சொல்ற? முத்தம் கொடுக்க போறேன்ல, அதான் வரிசையா சொன்னேன். நான் சொன்ன சேட்டை விட வந்துருச்சு. வண்டியை வெளியில இருக்கிறேன்.
சொன்ன சேட்டை போலீஸ்காரங்க பிடிச்சு போறாங்க, என்ன பண்றது? ரொம்ப நாளா போலீஸ்க்கு டிவிக்கி கொடுத்துருந்தான், இப்ப மாட்டிக்கிட்டான். சீக்கிரமா வந்துருவான், அப்புறம் பாத்துக்கலாம். வேற யாருக்கிட்டே விட்டுலாமே. மொத்த தொகை கொடுக்கறவன் இந்த வட்டாரத்துல இவனை விட்ட வேற ஆளே கிடையாது. கொஞ்ச நாள் பொறுமையா இருப்போம். கரெக்ட். இங்க நிக்கிறத பார்த்தா போலீஸ் நம்மளே தள்ளிட்டு போயிட போறாங்க. நான் உங்க ஸ்கூலுக்கு புதுசா வந்திருக்கிற வாத்தியார். உங்ககிட்ட கண்டிப்பா நடக்காம ஒரு ஃப்ரெண்டாவே பழக விரும்புறேன். இப்ப நான் நடத்த போற பாடம் பூகோளம். திருப்பி வச்ச கோபுரம் போல தேசப்படத்துல இருக்கிறதா நம்மோட தாய் திருநாடு. நம்ம நாட்டுல பல ஊரை நான் சுத்தி பார்த்திருக்கேன். உங்கள யாராவது வெளியூரை சுத்தி பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச ஊரை கேப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லணும். அமுதா, உனக்கு எந்த ஊரை பிடிக்கும்? வெரி குட். மீனாட்சி, உனக்கு எந்த ஊரை பிடிக்கும்? மதுரை. அடடே, நம்ம ஊரு. உனக்கு எந்த ஊரை பிடிக்கும்? சொல்லுமா, உனக்கு எந்த ஊரை பிடிக்கும்? நாகராஜபுரம். நாகராஜபுரமா? நீ எந்த நாகராஜபுரத்தை சொல்ற? நீங்க வாத்தியார் வேலை பாத்தீங்களே, அதே நாகராஜபுரத்தை தான் சொல்றேன். அது உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். போக போக நீங்களே எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. உன் பேரு ராணி தானே? இல்ல, நாகராணி. நாகராணியா? ரிஜிஸ்டர் புக்ல ராணி தானே போட்டிருக்கு? என்ன நாகராணின்னு சொல்லிக்கத்தான் எனக்கு பிடிக்கும். சரி, உட்காரு. என்ன, நமக்கு என்ன சாப்பாடு வரலையே? உட்காரு. ராஜா, இன்னைக்கு ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுத்திருந்தா ராணின்னு ஒரு பொண்ணுடா. கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் டான் பதில் சொல்றா. அது மட்டும் இல்ல, நாம முந்தி இருந்தமே நாகராஜபுரம், அந்த ஊரை பத்தி எல்லாம் சொல்றாடா. எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு. ஏ ராஜா, அது இருக்கா பாடுறா, அந்த பொண்ணு தாண்டா ராணி. பாரு. என்னடா, முட்டை வேணுமா? மனுஷங்களுக்கு தான் நடந்ததெல்லாம் மறந்து போகும். ஆனா நீ மட்டும் என்ன நல்லா ஞாபகம் வச்சிருக்கிய. ஏண்டா, உனக்கு முட்டை கொடுத்தா அந்த பொண்ணுக்கு அவட்டை கொடுத்துட்டார? ஆமா, அந்த பொண்ணு நாகராஜபுரத்தை பத்தி எல்லாம் சொல்லிச்சே, ஏதாவது விசாரிச்சியா? என்னங்கம்மா? இந்த பாலை கொண்டு போய் நாகதேவதைக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வா. நீங்க வெள்ளிக்கிழமை இல்ல? என்னங்கம்மா? அப்பா, இன்னைக்கு கண்குளிர நாகதேவதையை பாத்துருவோம். படத்துல என்ன கொண்டுட்டு போற வேலு? பாலுமா? ஆலா, அப்பெல்லாம் உனக்கா? எனக்கு இல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்ல, கோயில்ல இருக்கிற நாகதேவதைக்கு அம்மா பால் ஊத்திட்டு வர சொன்னாங்க, அதுக்கு தான் கொண்டுகிட்டு போறேன். நாகத்துக்கா? கோயிலுக்கு கொண்டு போய் பால் ஊத்துறதை விட இங்கே ஊத்தலாமே. இங்கயா? யாருக்கு? எனக்கு தான். உனக்கா? ஆமா, நான் அங்க உட்கார்ந்துக்கிறேன், நீ பால் ஊத்து. ஊத்தலாமே. ஆவே, பால் ஊத்து.
வச்சிருக்க? கோயிலுக்கு கொண்டு போற பால குழந்தை மேலே ஊத்துற. அம்மா குழந்தைதான் ஊத்த சொல்லுச்சு, ஊத்திக்கிட்டு இருக்கிறேன். குழந்தை சொன்னா உடனே ஊத்திடுறதா? கொஞ்சம் போல பூஜை ஆரம்பிச்சுட போல இருக்க. நீ வாமா. ராணி, நான் ஷாப்பிங் போறேன், நீயும் வரியா? நான் வரலம்மா, நீ போயிட்டு வா. உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணும் வேண்டாம். அம்மா ஆசைப்பட்டு கேக்குறேன்ல, ஏதாவது கேளு. சரி. பூ வாங்கிட்டு வரியா? பூவா? மல்லிகை பூ வாங்கிட்டு வரட்டுமா? வேண்டாம். ரோஜா பூ? வேண்டாம். ஜாதி பூ? வேண்டாம். அப்புறம் என்ன பூதான் வேணும்? தாழம்பூ. தாழம் பூவா? அது பாம்புக்கு தானே பிடிக்கும். ஏமா, பாம்புக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்க கூடாதா? பாம்புன்னா உனக்கு பயமா? எனக்கு என்ன பயம்? பாம்பதா நான் தெய்வமா கும்பிடுறேனே. சரி சரி, உன் ஆசைப்படி தாழம்பூவே வாங்கிட்டு வரேன். படி பட்டுமா? ஹலோ, நான் தான் மந்திரமூர்த்தி பேசுறேன். உன் பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, சொன்ன பத்தி ரெடி தானே? கேஷோட ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு. நீ அந்த நாகரத்தோட வந்தீங்கன்னா உடனே பிசினஸ் முடிச்சிடலாம். நாங்க இந்த ஸ்ட்ரீட் கார்னர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஹாஃப் அன் அவர்ல அங்க வந்துடுறேன். பாய். என்ன ராணி இங்க உட்காந்துருக்க? விளையாட போல? எல்லாத்துக்கும் விளையாடுறத விட உன்கிட்ட விளையாடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னமா சொல்ற? பக்கத்து வீட்டு பசங்க எல்லாம் எங்கேயோ வெளியில போயிட்டாங்க. அம்மாவும் ஷாப்பிங் போயிட்டாங்க. உன்னை விட்டா நான் யார் கூட விளையாடுறது? நான் வெளியில வரும்போது நிறைய பொம்மை வாங்கிட்டு வரேன். பிஹேவியர்ஸா இருக்கு. ஓகே? எனக்கு வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நானும் கூட வரேன். வேணாமா? வா டாடி, வா அண்ணா. முதல்ல சொல்லிட்டா அப்புறம் நீ யாரு? உன் குழந்தை பயப்படும்னா? ஆமா. இந்த மாணிக்கத்தை வச்சுக்கிட்டு 5-6 வருஷமா படாத பாடுபட்டுட்டோம். இன்னைக்கு தான் இதுக்கு ஒரு விடிவாளமே பிறந்திருக்கு. இனிமே நாம பெரிய கோடீஸ்வரனா போறோம். ரவி, சேட் அந்த ரோட்ல மணப்புச்சியோட நிக்கிறான். வண்டி நிப்பாட்டு. என்னது, ஒவ்வொரு முறை நாகரத்தத்தை விற்க முயற்சிக்கும் போது ஏதாவது தடங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கே. அதான் ஒண்ணும் புரியல.